வீட்டில் மல்லி வறுக்கும்போது இந்த 5 பொருளையும் சேர்த்து வறுத்து பாருங்கள். குழம்பு இன்னும் ருசியாக இருக்கும், மணமாக இருக்கும். 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இதுக்கு நிறைய கருவேப்பிலை எடுத்திருக்கேன், கழுவி காய வச்சு எடுத்தாச்சு. இப்போது இதை உடச்சி எடுத்த மல்லியை உடச்சி கொஞ்சம் காய வச்சுருந்தேன். அதை வறுத்துட்டு இருக்கும்போதே கழுவி காய வச்சு எடுத்த கருவேப்பிலை ஆட் பண்ணணும். பக்குவம் வந்து லைட்டாக வறுத்தா போதும், ஏன்னா ஆல்ரெடி காஞ்சி போய் இருக்குது. கருவேப்பிலை பொடிஞ்சால் அதுதான் பக்குவம். இப்போது ஜீரகம், அதையும் எல்லாமே ஒவ்வொன்றுமே தனித்தனியாக தான் வறுத்துடுறோம். இதெல்லாம் கடலைப்பருப்பு, இதெல்லாமே டீப்பாக வறுக்கக்கூடாது, கொஞ்சம் ஓரளவு மனம் வர்றது வரைக்கும். நல்ல மிளகும் அப்படி தான், நல்ல மிளகும் வறுத்தெடுத்தாச்சு. எல்லாம் ஒன்றா சேர்த்துடலாம். கடைசியில் பச்சை அரிசி வறுத்தெடுக்கும். இது பொரி வரக்கூடிய அளவுக்கு வறுக்கக்கூடாது, லைட்டாக தான் வறுத்து ஆட் பண்ணி எல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி வச்சு குழம்பு வச்சு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும்.